சொல்ல முடியும் பீச் போயிட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸ்டடிங் ஆர் பாஸ்ட், அதாவது நம்ம வரலாறை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் சொல்லி போர் அடிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டைலில் நம்ம ஒன்று சொல்லுவோமா? நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால லைக் பண்ணுவீங்க, நம்பிக்கை இல்லாமல் இல்லை நமக்கு சப்ஸ்கிரைப் இல்லை. சரி, இப்போ வாங்க போகலாம் நம்ம வீடியோவுக்குள்ளே. இந்த ஸ்டடிங் ஒரு பாஸ்ட்டாக நம்மளோட வரலாறை பற்றி நாங்களே கற்றுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்காங்க. ஒரு சில பொருட்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள்லாம் தூத்துக்குடியில் கண்டுபிடிக்காங்க. தூத்துக்குடியில் அந்த பொருளுக்கு பேர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பானை, ஏதோ விளாடுவாங்க கையில் குளிக்க அது ஒன்று கண்டுபிடிச்சாங்க. வேறு பார்த்திங்கன்னா ஏதோ காதில் போட்டு கண்டுபிடிச்சாங்க. அது என்ன கம்மல் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் எது ஓட்டையாக ஏதோ இருந்திருக்காது, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு செங்கல் கல்வெட்டு மாதிரி ஒன்று எழுதிருக்குது. இதெல்லாம் உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்கறது கஷ்டம். ஸோ அதான் இப்போ நான் ஸ்க்ரீன்லேயே போடுறேன் பாருங்கள். இதுதான் அந்த பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் எப்போலாம் உருவாச்சுன்னு. எர்த்து ஃபார்ம் ஆகி 4.5 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் செல்ஸ் ஃபார்ம் ஆகி மொத்தம் 3.8 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. பாக்டீரியா ஃபார்ம் ஆகி 1 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஃபிஷ்ஷு, ஓஷனு இதெல்லாம் உருவாகி 500 மில்லியன் வருஷம் ஆகுது. டைனோசர்லாம் உருவாகி 300 வருஷம் ஆகுது. 300 மில்லியன் வருஷம் ஆகுது. ஃப்ளவர்ஸு, இந்த பூ செடியெலாம் உருவாகி மொத்தம் 100 மில்லியன் இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹியூமனாக இருக்கோம்ல, மாடர்ன் ஹியூமன் உருவாகி பார்த்திங்கன்னா மொத்தம் 300 மொத்தம் ஒரு 3 lakh இயர்ஸ் ஆகுது. 300 lakh இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ரைட்டிங்ஸ்லாம் உருவாகி மொத்தம் 6500 இயர்ஸ் ஆகுது. இதெல்லாம் இப்போ தான் உருவாகிருக்குன்னு உங்களுக்கு இப்போ தான் தெரியும். ஸோ ஓகே, அடுத்ததுலாம் இதெல்லாம் இருக்குது. இவங்களாம் இது கண்டுபிடிச்சாங்க, இது கண்டுபிடிக்கல அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? அந்த கண்டுபிடிச்சவங்களோட பேர்லாம் சொல்கிறேன். அவங்க தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஹிஸ்டோரியன்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட், ஜியாலஜிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், பேலண்டியாலஜிஸ்ட். யாரும் லிஸ்ட் போடுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இந்த ஹிஸ்டோரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. அதாவது இப்போ நான் அந்த காலம்னு சொன்னால அது கண்டுபிடிச்சது ஹிஸ்டோரியன்ஸ். அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட்னால் ஒரு சில விஷயங்கள்லாம் தேடி கண்டுபிடிப்பாங்க. அவங்க தான் ஆர்கியாலஜிஸ்ட். அதாவது இந்த டைனோசர் எலும்பு மியூசியம்லாம் வச்சுருக்காங்கள்ல, அந்த டைனோசர் எலும்பு அதெல்லாம் கண்டுபிடிச்சது ஆர்கியாலஜிஸ்ட். ஜியாலஜிஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது அது கண்டுபிடிக்கிறது தான் ஜியாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னால் ஹியூமன்ஸ்லாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அதுக்கப்புறம் பேலண்டியாலஜிஸ்ட்டும் ஆர்கியாலஜிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, உன் டவுட்டில் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சோர்சஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது இந்த ஹிஸ்ட்ரிக்கான வரலாறுகள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த லிட்ரரி சோர்ஸ்னு அதாவது எழுதி காட்டுறது அது ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டோரிஸ்லாம் ஒன்று காமிப்பாங்க. அப்புறம் புக்ஸ்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெக்கார்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெக்கார்ட்ஸ்னால் நம்ம எழுதி போடுறோம்ல ஒரு பேப்பரில், அது பேப்பரில் எழுதி போடுறது ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரல் சோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓரல் சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில போயம், சாங்ஸ், அதாவது பாடல். ஃப்ளாக் டெய்ல்ஸ்னால் அது ஒரு ஸ்டோரிஸ் நாம் வாயில் சொல்கிறோம், அதுதான் ஃப்ளாக் டெய்ல்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகணும்னு பார்த்திங்கன்னா பிசினா பிஃபோர் கிறிஸ்த் 20 BC இதெல்லாம் சொல்ல உங்களுக்கு வெறுப்படிக்க தேவையில்ல. ஓகே, அடுத்த டாபிக்குள்ளே போயிடலாம். இந்த மனுஷங்க உருவானாங்களே அவங்களோட எவால்வேஷன் என்னென்னு தெரியுமா? அதாவது அவங்க
வளர்ந்தது. பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபித்திகஸ் இவங்க மனுஷன், அதாவது குரங்காக இருக்கும்போது இருந்தால் மனுஷங்க தான் ஆஸ்ட்ரலோபித்திகஸ். நான் எல்லாத்தையும் நேம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ நேம் சொல்லும்போது சொல்லினா ஆஸ்ட்ரலோபித்திகஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி, அது மனுஷன் மங்கியாக இருந்தாங்கள்ல, அதுதான் ஆஸ்ட்ரலோபித்திகஸ். அதுக்கப்புறம் ஹோமோ எபிலேட்ஸ், அது அவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் அவங்க கொஞ்சம் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சது தான் ஹோமோ ஹெபிலேஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோமோ எரிடெக்ஸ். அந்த ஹோமோ எரிடெக்ஸுன்றது பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அவங்க பிரெயின் கொஞ்சம் வளர்ந்ததுனால அப்போ தான் அவங்க அந்த தீ கண்டுபிடிச்சிருக்காங்க, நெருப்பு. அதையும் அவங்க அப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹோமோனெதர்லஸ் பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் ஒரு சில டூல்ஸ், அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறதுக்கு டூல்ஸ்லாம் அவங்க அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஹோமோ சாபியன். இது இன்னொன்று சொல்லணுன்னா மாடர்ன் ஹியூமன்ஸ், அதாவது இப்போ நம்ம இருக்கோம்ல, அதுதான் ஹோமோ சாபியன். இதெல்லாம் உருவாக எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? ஆஸ்ட்ரலோபித்திகஸ் உருவாகி 3.5 மில்லியன் இயர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 2.4 மில்லியன் இயர்ஸ் ஆகிருக்குது ஹோமோ ஹெபிலேஸ். 1.8 மில்லியன் இயர்ஸ் ஆகுது ஹோமோ எரிடெக்ஸ். அதுக்கப்புறம் 4 லட்சம் இயர்ஸ் ஆகுது நெதர்லெஸ் உருவாகிறதுக்கு. அதுக்கப்புறம் 4 லட்சம் பிறகு 3 லட்சம் இயர்ஸ் ஆகுது இப்போ நம்ம இருக்கிற மாடர்ன் ஹியூமனாக உருவாகிறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அவர் பாஸ்ட்டு ஸ்டடிங் அவர் பாஸ்ட் ஃபுல்லாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன் எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சீன் டப்பாக்கு டம் டம்.